இப்போ நம்ம வெயிட் வந்து 60 கிலோ இருந்தோம்னாக்கா 60 கிராம் ப்ரோட்டீன் இருக்கணும். நான் கூட வந்து சாப்பிட்ருவேன் சீக்கிரமே. ஈவினிங் 6:30 7 மேக்ஸிமம் சாப்பிட்ருவேன். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாலே நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ஜீரணம் ஆயிடணும். நம்ம சாப்பிட்டது வயிறில் சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடணும். ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா எஞ்சிட்டாக்க நம்ம வந்து நல்லா இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். லேட் நைட் சாப்பிட்றது கூடாது. லேட் நைட் வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு பிரியாணியோ அப்படி போய் சாப்பிட்றாங்க பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பீட்சாலேருந்து பர்கர்லேருந்து அந்த மாதிரி வேற்று நாட்டு உணவுகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சீஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதை வந்து வயிற்றுலேயே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். நல்ல நார் சத்து இருக்கிற உணவு எடுக்கணும். சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் அது 2 இருக்கணும். அதுக்கு வந்து நல்ல காய்கறிகளில் வரும். அப்புறம் நம்ம வெந்தயம் அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சீரகம், மிளகு இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு எடுத்துக்கணும். கரெக்டாக எடுத்துக்கணும். அதுவும் எடுக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம். நீங்கள் சைவமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம். ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து அசைவம் சாப்பிட்றவங்க வந்து எக்கு சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்கு சாப்பிட்டாக்கா 6 கிராம் 7 கிராம் வருதுங்கிறாங்க. 2 எக்குன்னா 15 கிராம் அந்த மாதிரியெல்லாம். பட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இப்போ நம்ம வெயிட் வந்து 60 கிலோ இருந்தோம்னாக்கா 60 கிராம் ப்ரோட்டீன் இருக்கணும். மஸ்ட்டு 70 கிலோ இருந்து 70 கிராம் இருக்கணும். தட் இஸ் மஸ்ட்டு. அந்த ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கலைன்னா மசில் ப்ராப்ளம்லேருந்து போன் ப்ராப்ளம்லேருந்து அந்த மாதிரி நிறையா வரும்.